நாம் இன்னைக்கு உருளைக்கிழங்கு குருமா தான் பண்ண போகிறோம். குருமா பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் 4 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 6 போல சின்ன வெங்காயம், 2 துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, 1/2 ஸ்பூன் கசகசா, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக புதினா இலை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட 2 உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மிக்ஸி ஜாரை கழுவிட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் வேக வச்சு இறக்கிடலாம். ஒரு 3 விசிலில் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக மல்லியில சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதான். ட்ரை பண்ணி பாருங்கள்.